எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். உடனே புறப்பட வேண்டியதான். சீப் எங்க வச்சேன்? நான் தான் மறக்க மாட்டேனே. முரளி எடைய ஆட்ட தோல்ல போட்டுக்கிட்டு தேர்ன மாதிரி தலையிலேயே சீப்ப வச்சுக்கிட்டு இங்க இருக்கா? இன்னையில இருந்து ஈரண்டிங் ஒர்க். ஏண்டா உங்க பேங்க்ல நீ ஒருத்தன் தான் வேலை பாக்குறியா? நான் போய் தான் நாங்க வேலையை ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வருவேல்ல? எப்படிமா வர்றது? 100-150 ஃபைல் மூவ் ஆகணும். நாங்க இல்லனா ஒரு வேலை நடக்காது. எல்லாரும் மூச்சுக்கு 300 தடவை முரளி ஜபம் தான் பண்ணுவாங்க. டேய் பெட்டியை மறந்துட்டு போறியாடா? அவசரத்துல முக்கியமானதை மறந்துட்டேன். ஐயாவோட விஷயமே இதுல தானே இருக்கு. சரியான புள்ள. இந்த பெண்ணுக்கு இங்க போட்டு வா. மேடம், நீங்க ஏன் இதெல்லாம் செய்றீங்க? என்கிட்ட சொன்னா நான் எடுத்து தரேன். இதெல்லாம் செய்யத்தானே நான் இருக்கிறேன். பரவாயில்ல. நானும் பாக்குறேன். எல்லாரும் காசு வாங்குறாங்க. நீங்க ஒருத்தர் தாங்க வேலையாக மாட்டேங்கிறீங்க. நீங்க சொன்னாலும் நான் செய்வேங்க. யூ ஆர் அபவ் மீ. ஐ வித் யூ. உங்களை வேலையேவ நான் விரும்பல. குட் மார்னிங். குட் மார்னிங். வணக்கம். 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 குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். தப்பா என்ட்ரி போடுறீங்க. என்ன ப்ரூஃப்? இப்ப நம்ம பிள்ளையா வரல. பேங்க்ல அக்கௌண்ட் செக் பண்ண வந்த ஆடிட்டிங் குரூப்ல வந்திருக்கேன். இந்த பாரு கரன்சி எல்லாம் கரெக்டா எந்த கஸ்டமர்ட்ட கூட கரெக்டா என்ட்ரி போடுறீங்க. கொஞ்சம் அக்கறை காட்டியா? எங்க உனக்கு நோட்டுக்கே படம் சுத்தினாதான் அக்கறை காட்டுவேன். அந்தப்பா முரளி இங்க வா. இந்த லெட்டரை டெஸ்பாச் பண்றது யாரு? இன்னைக்கு டியூட்டிக்கு நான் தான் சார் போகணும். உடனே புறப்படு. போகும்போது கவிதா வர சொன்னேன்னு சொல்லு. சரி சார். அடச்சே அடச்சே. கூப்பிட்டீங்களா சார்? ஆமா ஆமா கூப்பிட்டேன். டவுன் பிரான்ச்சில போய் பணம் எடுத்துக்கிட்டு வா. காரை கூட்டிட்டு போ. முரளியை கூட்டிட்டு போறேன் சார். முரளி இன்னொன்னு ஏன் உடம்பாலேயே முறுக்கு புழியிற? அவன் லெட்டர் எடுத்துட்டு போயிருக்கிறான். நீ போய் பணம் எடுத்துட்டு வா. இங்க நிறைய செக் வரும். உடனே பணம் தேவை. போ. ஓகே சார். அடச்சே. யாரு? நான் நினைச்சேன். எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியறதே இல்ல. ஏண்டா வரும்போதே கோபத்தை கூட்டிட்டு வர? வர்றது யாருன்னு தெரிஞ்சுக்காம ஏன் கதவை திறக்கிற? நீ தானடா வந்த. நான் தான் வர்றேன்னு எப்படிமா உனக்கு தெரியும்? முதல்ல ஜன்னல் வழியா பாக்கணும். வெளியே நிக்கிறது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா கதவை திறக்கணும். ஊர் கட்டு கிடக்குல்ல. அம்மா நான் பயத்துல சொல்றேன். நீ ஏன் முகம் வாடிட்ட? தனியா தாயார விட்டுட்டு போறமேங்கிற கவலை உனக்கு. உனக்கு ஒரு துணை கிடைச்சா அவ எனக்கும் துணையா இருப்பா. சொன்னா கேக்குறியா? சொல்ல மறந்துட்டேனே. நாளைக்கு ராத்திரி பேங்க் இன்ஸ்பெக்ஷன் விஷயமா மேனேஜர் கோயம்புத்தூர் போறாரு. கூட நானும் போறேன். திரும்பி வர ஒரு வாரம் ஆகும். நீ எதுக்கும் போடி விட்டு அம்மா துணைக்கு வச்சுக்க. கோயம்புத்தூருக்கா? ஆமாமா. யாருகிட்ட இருந்து வந்த லெட்டர்? உங்க மாமா வீரராகவன்ட்டா. கோயம்புத்தூர்ல ப்ரொஃபஸரா இருக்காருன்னு சொன்னியே அந்த மாமாவா? ஆமாண்டா. நீ கோயம்புத்தூர் போறதா சொன்ன. கோயம்புத்தூர்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ரொம்ப வருஷமா தொடர்பே இல்லாம போயிடுச்சு. என்ன ஒரு தடவை வந்துட்டு போன்னு சொல்லிருக்கா. மாமாவுக்கு என்ன திடீர் பாசம்? எனக்கு கட்டி கொடுக்கற மாதிரி பொண்ணுங்க ஏதாவது இருக்கா? இருக்கே. சுதா சுமதின்னு ஒண்ணுக்கு ரெண்டா. சுதா BA படிச்சு முடிச்சிட்டாளாம்.
இன்னொருத்தி படிச்சுக்கிட்டு இருக்காளாம். குத்து விளை காட்டுமா கண்ணு கிழக்கா கல்யாணத்துக்கு நிக்கிறாங்களாண்டா. இத பாருடா, நீ கோயம்புத்தூருக்கு போனா கண்டிப்பா உங்க மாமா வீட்டுல தான் தங்கணும். ஓ ஆமா, மாமா பொண்ணுங்க பேர் என்ன சொன்ன? சுமதி, சுதா. உனக்கு ஏன் ஆடம்பர செலவு? நம்ம கல்யாணம் தான் செலவு இல்லாம நடந்தது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நாளையாவது நல்லபடியா கொண்டாடலாமே. எங்கே உன் புடவை காமி, பில் பாப்போம். ஏமா பில்லுல போட்டிருக்கிற விலையை பார்த்தா புடவை தேர்ந்தெடுக்கிறது? எனக்கு 400 ரூபாய் புடவை, சுதாவுக்கு மட்டும் 1200 ரூபாய் புடவை. டாடி, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பார்ஷாலிட்டி? 2 பேர்ல இது என்ன இங்க ஓர வஞ்சனை? நம்முடைய வெட்டிங் டேல சுதாவுக்கு செய்யறது ஸ்பெஷலா தான் இருக்கணும். இதுல மட்டுமா? அன்னைக்கு செயின் வாங்குறப்போ இப்படித்தான். நான் காலேஜுக்கு பஸ்ல போகணும், இவ என்னடானா டாக்ஸில போவா. ஏன் டாடி, நானும் உங்களுக்கு தானே பிறந்தேன். எனக்கு எல்லாமே சாதாரணம், இவளுக்கு மட்டும் எல்லாம் ஸ்பெஷல் ஆக்கும். இப்படி ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு இருக்கிறதுக்கு என்ன ஏன் பெத்தீங்க? ரொம்ப லேட்டா 16 வருஷம் கழிச்சு கேக்குறியே. எனக்கு ஒண்ணும் வேண்டாம், இதையும் அவளுக்கே கொடுங்க. நீங்க பண்ற வம்பு இருக்கே, உங்களுக்கு மூத்தவ தான் ஒஸ்தி. சுதா, அவங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம், நீதான் எனக்கு வசதி. என்னம்மா சுமதி, நீயும் அர்த்தம் இல்லாம கோச்சுக்கிற. அவதான் பிடாரி, எடுத்ததுக்கெல்லாம் பிடிவாதம் பிடிக்கும். இனிமே திருத்தவே முடியாது. கல்யாணமாயி போனா போதும்னு இருக்கு. அப்பா கிடக்குறாரு, அவ வேணா அப்பா செல்லமா இருக்கலாம், நீ அம்மா செல்லமாச்சே. வாமா வா. ஹலோ, யார் பேசுறது? நீங்க யார் பேசுறது? நீங்க யாருன்னு முதல்ல சொல்றீங்களா? நீங்க யாருன்னு முதல்ல சொல்லுங்க. உங்க பாட்டி யார் வேணும்னு சொல்லு மேன். பாட்டி, நான் முரளி பேசுறேன். எந்த முரளி? உங்களுக்கு எத்தனை முரளியே தெரியும்? இடியட். நீதான் இடியட். நீதான் இடியட். யாருமா அது போன்ல? யாரோ ஒருத்தர் ரவுடி தரமா பேசுறான்பா. அடிக்கடி ஒரு அனாமதேய கால் வரும்னு சொல்லுவியே, அவனா இருக்குமோ? அப்பா, நான் அவன்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். நீங்க உள்ள கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க, பிடிச்சிடலாம். நோ, போன கொடு. போன்லயே ஒரு பிடி பிடிக்கிறேன். அறிவு கட்ட முண்டம். யாரா அது போன்ல? அக்கா எங்களோட பிறந்தவா நீ? யாரோட அறிவு கட்ட முட்டான்? ஏண்டா போன் பண்ணா சரியா பதில் சொல்ல யோகிதை இருந்தா போன கிட வைடா. கூப்பிடுறானே சிவராமன். ஹலோ, ஐ அம் பீராம் ஸ்பீக்கிங். ஹலோ மாமாவா, நான் உங்க அக்கா சீவராட்சி மகன் முரளி பேசுறேன். யாரு? ஓ முரளியா? முரளி பேசுறாமா? முரளி, எங்க இருந்து பேசுற? ஹோட்டல்ல இருந்து. ஹோட்டல்ல இருந்தா? எப்ப வந்த மெட்ராஸ்ல இருந்தே? காலையில தான், பேங்க் வரைய வந்தேன். நான் ஒருத்தர் இருக்கிறப்போ நீ எப்படி ஹோட்டல் தங்கலாம்? உடனே வா, இல்ல நான் இங்க வரட்டுமா? வேணாம், நானே வந்துடுறேன். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 9 ஸ்ரீராம் நகர். சரிங்க மாமா. யாருங்க? என் அக்கா சீதாவோட பையன் முரளிம்மா, பேங்க் வேலையா வந்திருக்கானா. யார் டாடி? உன் அத்தை பையன்மா முரளி. நாங்க பார்த்தது இல்லையே. வர சொல்லிருக்கேன். நானே அவனை சின்ன வயசுல பார்த்தது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்க்க போறேன். மைதிலி, முரளி வந்த உடனே அவனை நல்லா கவனிச்சுக்கணும். அவன் அம்மா சீதா அந்த காலத்துல எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்கா தெரியுமா? ஆட்டோ 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 வரியாப்பா? ஆட்டோ வரையாப்பா? நான் தானப்பா முதல்ல கூப்பிட்டது. நான் தானே முதல்ல கேட்டது. அடன்னா 2 பேரும் ஏறிக்குங்க. அது எப்படிப்பா முன்ன பின்ன தெரியாத ஆம்பளோட வர முடியும்? அந்த அம்மா தான் முதல்ல கூப்பிட்டாங்க. நீங்க வேற வண்டி பாருங்க சார். உட்காருங்க. எங்கம்மா போகணும்? ஸ்ரீராம் நகர் போகணும்பா. ஆட்டோ ஆட்டோ இல்லப்பா, ஸ்ரீராம் நகர் போகணும். ஏறி சார். இந்த வீடு தான், இங்கே நிறுத்திக்கங்க. எவ்வளவு ஆச்சு? 2.60ங்க. எவ்வளவு ஆச்சுப்பா? 3 ரூபா 10 பைசா சார். கிட்ட இருக்கா? நம்ம தோலை தானே, வச்சுக்கங்க. தேங்க்ஸ் சார். என்னடி மூச்சரைக்க வர? இடியட்.
முன்ன பின்ன லேடிஸே பார்க்காதவன். ரோட் சைடு ரோமியோ ஒருத்த ஷாப்பிங் போன இடத்துல இடிச்சு மோதனான். அப்புறம் என்னடானா ஆட்டோ ஸ்டாண்ட்ல வேற வம்பு பண்றான். யாருன்னு பாத்துக்கிறது? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாமே. பாத்துக்கிட்டேன். சார் சார் இதான் நம்பர் 9. ஏய் இவனே தாண்டி. நீயா? ஏயா உனக்கு எவ்வளவு தைரியம்? அட்ரஸ் கேக்குற மாதிரி ஃபாலோ பண்றியா? அட்ரஸ் இல்லாத அல்டாப். சுமதி நீ போய் போலீஸ் போன் பண்ணு. என்ன முறைக்கிற? நீ பெரிய ஓவியம், உன்னை நான் ஃபாலோ பண்ணனாக்கும். எனக்கு வர வேலையில நினைச்சியா? கூப்பிடு போலீஸ. வாங்கப்பா, இவன் தான் கலாட்டா பண்றான். ஏய் மிஸ்டர், யாரு நீ? என்ன வேணும்? whom do you want to see? சார், நான் ஒன்னும் ரோட் சைடு ரோமியோ இல்ல. எங்க மாமான ஒரு பாவி தப்பா அட்ரஸ் கொடுத்தாரு. நானும் கண்ணியமான வேலையில இருக்கவன் தான். மைண்ட் யோர் ஓன் பிசினஸ். நான் வீரராகவன் ஒருத்தரை பார்க்க வந்திருக்கேன். வீரராகவனா? நான் தான்ப்பா அது. மாமா, நான் தான் முரளி, உங்க அக்கா மகன். முரளியா? அட எப்படி மறந்துட்ட? நம்ம முரளிமா. இவங்க சுதா, சுமதி என் பொண்ணுங்க, மைதிலி உன் அத்தை. உள்ள வாப்பா. நிஜமாவே நீங்க என் மாமா தானே? நல்ல வேடிக்கைப்பா. காலையில போன்ல சண்டை, இப்போ நேர்ல சண்டை. இந்தப்பா காஃபி சாப்பிடு. சண்டையில ஆரம்பிச்ச உறவு சண்டை இல்லாம இருக்கணும். மாமா, நீங்க பெத்த 2 பொண்ணும் சரியான துணிச்சல்காரங்க. அப்பா, உங்க அக்கா மகன் சரியான அடாவடி கேரக்டர். சண்டைன்னு வந்துட்டா லோ லெவலுக்கு இறங்கிடுறாரு. இது வரைக்கும் உங்ககிட்ட யாரும் எதிர்த்து நின்னு பேசுனது இல்ல. ஆனா முரளி ஒருத்தன் தான் எதிர்த்து நின்னு பேசிருக்கா. ஆமா, நீ ஏன் ஹோட்டல்ல தங்கணும்? ஆபீஸ் விஷயமா ஆன் டியூட்டில வந்ததுனாலதான். பெரிய ஆபீசரா இருப்பாரோ? இவரை போய் என்னென்னமோ பேசிட்டோமே. நாளையில இருந்து இங்க வந்து தங்கிடுங்க. முரளி, சீதா எப்படி இருக்கா? சௌக்கியமா இருக்காங்க. எனக்கு சொந்தம்னு இருக்கிற ஒரே உறவு உங்க அம்மாவும் நீயும் தான்ப்பா. எப்படியோ உன்னை வளர்த்து ஆளாக்கிட்டா. ஒரே பிள்ளை, நீ நல்லா இருக்கணும்ப்பா. சாப்பாடு இனிமே உனக்கு இங்கதான். ஊருக்கு போற வரைக்கும் இங்கதான் தங்கணும். சுதாவுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையா? ஹலோ ஹலோ, முரளி இருக்காரா? மீனோ ஹூ ஸ்பீக்கிங்? சுமதின்னு சொல்லுங்க. அவர் இல்லைங்க. இல்லையா? எங்க? தெரியாது. ஹலோ, மிஸ்டர் முரளி இருக்காரா? மிஸ்டர் முரளி அவங்க மாமா பொண்ணு சுமதியோட இப்பதான் வெளியே போயிருக்காரு. சுமதி நீங்க தானே இருந்த? இல்லையே, இப்பதான் வந்தேன். ஆமா, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. ஹலோ, நான் முரளி பேசுறேன். நான் சுதா பேசுறேன். ஹலோ, நான் சுமதி பேசுறேன். 2 பேரும் ஒரே நேரத்தை பேசினா எப்படி? சரி, உங்களுக்கு யார்கிட்ட பேசணும் நீங்களே சொல்லுங்க. போன்ல சுதா கிட்ட, நேர்ல சுமதி கிட்ட. சுதா, யூ ப்ரோசீட். அத்தா, காஃபி கொஞ்சம் இருங்க, பிஸ்கட் கொண்டு வரேன். இந்தாங்க, என் காஃபி தான் முதல்ல சாப்பிடணும். சுதா, அவனுக்கு கார் ஓட்ட தெரியுமா?
தெரியும் சுமதி உனக்கு தெரியும். யார் ஸ்பீடு ஜாஸ்தி? சுதாதான் கண்மண் தெரியாம ரேஷா போவா. சுதாவை நீ ஓவர்டேக் பண்ணுவியா? நான் இப்பவும் ஸ்டடி, போட்டிக்கே போக மாட்டேன். அதுலயும் சுதா கிட்ட சுதா, சுமதி உன்னை ஓவர்டேக் பண்ணா நீ ஸ்போர்ட்டிவா எடுத்துக்குவியா? நோ, என்னால விளையாட்ட கூட எடுத்துக்க முடியாது. ஓவர்டேக் பண்ண இடமே கொடுக்க மாட்டேன். என் ரூட்ல அவ வரவே கூடாது. கார் ஓட்டுறதே எப்படின்னா லைஃப்லயும் சுமதி எனக்கு அப்புறம் தான். நான் மூத்தவ. என்ன ஓவர்டேக் பண்ண அவளுக்கு சான்ஸ் இல்ல. நானும் என் சிஸ்டரும் ருக்மணி சத்யபாமாவா ஆக விரும்பல. நான் உன்னை எனக்குன்னு சூஸ் பண்ணிட்டா அது பூவா படுவியோ அவ அது கிட்ட கூட வரமாட்டா. எங்க அப்பாவே எனக்குன்னு தனியா தான் தருவாரு. நோ காம்படிஷன் பிசினஸ். என்னடி சொல்றது சரிதானா? 2 காஃபியும் கலந்து குடிக்க வேண்டாம், எனக்கு ஆறிடுச்சு. சுதா, உன் காஃபியவே அத்தானுக்கு கொடு. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், பதில் சொல்றியா பாப்போம். ஒரு ஊர்ல ஒரு ஊமை இருந்தான். அவனுக்கு திடீர்னு கத்திரிக்கோல் தேவைப்பட்டுச்சு. எப்படி கேட்பான்? அதே ஊர்ல ஒரு குருடன். அவனுக்கு பேனா தேவைப்பட்டுச்சு. அவன் எப்படி கேட்பான்? ஏன், கண்ணு தானே குருடு, வாயால கேட்க மாட்டானா? இப்ப நான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஆ. மிருகங்கள்லயே பக்தி உள்ள மிருகம் எது? மிருகங்கள்ல பக்தி உள்ள மிருகமா? தெரியலையே. நான் சொல்லட்டுமா? கரடி. அதுதான் பூஜை நேரத்துல வரும். முரளியத்தா, நீங்க பேங்க்ல என்னவா இருக்கீங்க? சொல்லாதீங்க. மேனேஜர் தானே? இல்ல, பியூன். அவர் என்ன வரனா உனக்கு என்ன? சொல்லாதீங்க அத்தா. ஆமா, நீங்க என்னவா இருக்கீங்க? அதான் நீயே சொல்லிட்டியே, பியூனா இருக்கேன். என்ன பியூனா? ஆமா. விளையாடாதீங்க, நான் சும்மா அவளுக்காக சொன்னேன். முரளி, இந்த வர மாமா, உண்மையை சொல்லணும்னா இங்க கொஞ்சம் வந்துட்டு போ முதல்ல. நான் வரட்டுமா? சுமதி கிட்ட தானே முதல்ல சொல்லிக்கிட்டீங்க. உங்ககிட்ட ஸ்பெஷலா சொல்லணும். அதான் 2 பேருக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு ஊருக்கு போறேனோ தப்பிச்சேன். அப்போ என்கிட்ட இருந்து தப்பிக்கிட்டு போனா போதுங்கிறீங்களா? ஏன் ஊசி பட்டாசு மாதிரி வெடிக்கிற? ஊருக்கு போகும்போது சந்தோஷமா சௌக்கியமா போயிட்டு வாங்கன்னு சொன்னா நான் குறைஞ்சா போடுவேன். முரளி பெட்டியில எடுத்துக்கிட்டே பாருப்பா, இதெல்லாம் அம்மா கிட்ட பத்திரமா கொடுத்துடணும். லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க. நீங்க இவ்வளவையும் கொடுத்து எல்லாம் என்னுடைய அக்காவுக்குப்பா. மாமா விட்டு சீர்வரிசையா? அக்காவும் தம்பியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருந்தாங்க. நீ வந்தது மூலமா ஏதோ தொடர்பு ஏற்படுது. அடிக்கடி லெட்டர் போடுப்பா. அம்மாவே ஒரு நாளைக்கு அழைச்சிட்டு வா. நீங்களும் வாங்க. முரளி, எங்களுக்கெல்லாம் நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம். கலகலப்பா இருந்தோம். இப்ப நீ ஊருக்கு போயிட்டேன்னா வீடே வெறிச்சோடி கிடக்கும். வரேன் மாமா. வரேன். நானும் வரேன் ஸ்டேஷனுக்கு. நானும் வரேன். சரி சரி, நீயே போயிட்டு வா. யாரு? நான்தாம்மா. வாடா முரளி. என்னடா ஒரேடியா இழைச்சிட்ட? இழைச்சிட்டனா? மாமா வீட்டுல விருந்து சாப்பிட்டு ஒரு சுத்து பெருத்திருக்கேன். ஐயாவுக்கு சுதாவோட கவனிப்பு இல்ல. அப்படியா? ஆமா, மாமா வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா? சுதா எல்லாரும் சௌக்கியம். என்னடா இதெல்லாம்? இந்த அக்காவுக்கு தம்பி வாங்கி கொடுத்த சீதனம். அக்காவுக்கு சீதனம் இல்லடா, அவன் பொண்ண உனக்கு கொடுக்கறதுக்கு அஸ்திவாரம் போடுறான். என்னம்மா கைய சுட்டுக்கிட்டியா? சமயக்காரிய வச்சுக்க நான் கேக்குறியா? சம்பளம் யாருடா கொடுக்கறது? சம்பளம் இல்லாத வேலைக்காரி எங்கேயாவது இருந்தா சொல்லு, கூட்டிக்கிட்டு வந்து வச்சுக்குவோம். நீயாவது காலாகாலத்துக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு ஒத்தாசையா இருக்கும். சுதா மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நான் ரெடி. சுதா மாதிரி பொண்ணா? சுதா மாதிரி பொண்ணுக்கு நான் வேற எங்கடா போறது? போமா, உனக்கு ஒண்ணுமே புரியாது. அம்மா பத்திரம், நான் வர்ற வரைக்கும் கதவையே திறக்காத. உன்னை பாத்துக்கிறதுக்காக நான் கல்யாணம் பண்ணியே தீரணும். அப்படியாவது செய்துட்டா சரி. சரி, மறக்காம லெட்டர் போஸ்ட் பண்ணிடு. சரிம்மா. சாப்பிடுங்க. என்னங்க, நீங்க மட்டும் மனசு வச்சா ஒரு பெரிய கவலை விட்டது. என்ன சொல்ற? நீங்க தான் பெரிய பிரின்சிபல் ஆச்சே, என்னன்னு கண்டுபிடிங்க பாப்போம். என் அக்கா பையன் முரளியே. ஆமாங்க,
மதுரை மீனாட்சியே சோமசுந்தரேஸ்வரர் அடக்கின மாதிரி சுதாவை பொட்டி பாம்பு அடக்கிட்டா முரளி. அவங்க 2 பேரும் பாக்குறது கண்ணுக்கு அழகா நல்ல ஜோடி பொருத்தம். நீ ஆசைப்பட்டு நான் மறுக்க போறேன். பிராப்தம் அதுவா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். நானும் கவனிச்சேன், அவங்க பழகுறதுல இருந்து சுதாவும் முரளியும் ஒருத்தர் விரும்புற மாதிரி தான் படுது. சுதா விஷயம்னா நீங்க ரொம்ப அக்கறை எடுத்துக்குவீங்களே, உங்க செல்ல மகளாச்சே. உங்க செல்ல மகளா? நம்ம செல்ல மகள். திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. கண்கள் இரண்டும் திருவிளக்கு, இரு கைகள் ஆரத்தி ஒளி விளக்கு. கண்கள் இரண்டும் திருவிளக்கு, இரு கைகள் ஆரத்தி ஒளி விளக்கு. செல்வி தேடி வந்தாள், திரு மணவரை கீதம் பாடி வந்தாள். மணவரை கீதம் பாடி வந்தாள், தன் மணமகன் திருமுகம் மணமகன் திருமுகம் நாடி வந்தாள். திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. ராகம் பாடிடவே இந்த மோகினி வந்தாள் அருகினிலே. மோகன ராகம் பாடிடவே இந்த மோகினி வந்தாள் அருகினிலே. கனவுகள் பிறக்கும் நெஞ்சினில் நானே கலந்து நிற்கின்றேன் உறவினிலே. கலந்து நிற்கின்றேன் உறவினிலே. திருவளர் செல்வி உமையவள் தமக்கு திரு கல்யாணம் கோவிலிலே. என்னங்க இவ்வளவு சீக்கிரமா படுத்துட்டீங்க? இந்தாங்க பாலை சாப்பிடுங்க. எழுந்துரு. என்ன நீ கொஞ்சம் கூட புருஷங்கிற வெக்கம் இல்லாம பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்ட? நமக்குள்ள என்ன வைக்கும்? சம்பிரதாயத்துக்காக அட்லீஸ்ட் முதலிரவு அன்னைக்காவது வெக்கப்படக்கூடாதா? இங்க பார்,
இப்ப நீ என்ன பண்ற? கையில பால் டம்ளரோட தலையை குனிஞ்சுக்கிட்டே என்கிட்ட வர்ற. பால் டம்ளரை என்கிட்ட கொடுக்குற. என் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ற. நான் ஸ்வீட்டை கடிச்சு உன்கிட்ட கொடுக்குறேன். நீ அதை சாப்பிடுற. அப்பதான் சம்பிரதாயப்படி முதலிரவு கரெக்டா இருக்கும். இதோ பாருங்க, நான் வெக்கப்பட ஆரம்பிச்சா நீங்க விடிய விடிய ஏங்க ஏமாற வேண்டியிருக்கும். சம்மதமா சொல்லுங்க, என் வெக்கத்தை நான் இப்போ ஆரம்பிச்சிடுறேன். ஐயோ, வேண்டவே வேண்டாம். 2க்கு பிறகா? இப்பவே வெக்கம்ல, 2க்கு பிறகு எங்க வரப்போகுது? சுதா, நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நீ என் மாமா பொண்ணு, நான் உன் அத்தை பையன். நமக்குள்ள என்ன வெக்கம்? இங்க பாரு, நான் உன்னை எல்லா விஷயத்தையும் அனுசரிச்சு போறேன். ஆனா ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் நீ என்ன அனுசரிச்சே ஆகணும். அப்படி என்ன விஷயம்? குடும்பம்னா சண்டை பூசல் இருக்கத்தான் செய்யும். நீ என்கிட்ட சண்டை போட்டாலும் பரவாயில்ல, எங்க அம்மாவை சந்தோஷமா பாத்துக்கணும். இன்ஃபேக்ட் நான் உறவுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதே எங்க அம்மா சுகப்படணும்னு தான். கவலையே படாதீங்க, நிச்சயமா நான் உங்க அம்மா கிட்ட சண்டையே போட மாட்டேன். உங்ககிட்ட மட்டும் தினசரி சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். அப்போ நேரத்தோட ஆரம்பிப்போமா? பட்டப்படம் மாதிரி லைட் போட்டுக்கிட்டே வா. சரி, லைட் அணைச்சிருவோம்.